கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜூலையில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியான ஆஷாட அல்லது யோகினி ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி தர்மபுத்திரர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கேட்க அவரும் கூறத் தொடங்கினார். இந்த யோகினி ஏகாதசியானதை முறைப்படி அனுஷ்டித்தால் நம் பாவங்கள் தொலைவதுடன் பந்த பாசங்களிலிருந்து விடுபட்டு முக்தியும் அடையலாம். இதன் தொடர்பாக உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று கிருஷ்ணர் கூறத் தொடங்கினார். ஒரு சமயம் அலகாபுரியின் மன்னனான குபேரனிடத்தில் ஹேமமாலி என்ற தோட்டக்காரன் வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு விஷாலாட்சி என்ற பெயருடைய அழகான மனைவி இருந்தாள். ஹேமமாலியின் தினசரி கடமையானது மானசரோவர் ஏரியிலிருந்து குபேரனின் சிவபூஜைக்கு புஷ்பங்களை சேகரித்து கொடுப்பதுதான். ஒரு முறை அவன் அவ்வாறு புஷ்பங்களை சேகரித்து அரண்மனைக்கு செல்லாமல் அவன் மனைவியின் மீது இருந்த அளவு கடந்த மோகத்தால் வீட்டிற்கு சென்று கூடி கழித்து புஷ்பங்களை கொடுக்க மறந்தே போனான். அங்கோ மதியம் கடந்த பிறகும் புஷ்பங்கள் வராதது யக்ஷ அரசனான குபேரனை மிகுந்த கோபத்திற்கு ஆளாக்கியது. உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பி விசாரித்து வர சொன்னான். அவர்களும் உள்ளபடியே அவன் நிலையை கூற குபேரன் மிகுந்த கோபத்தில் கண்கள் சிவக்க அவனை அழைத்து வர சொன்னான். ஹேமமாலி தன் தவறை உணர்ந்து நடுநடுங்கி நிற்க குபேரன் அவனை குஷ்டரோகியாக போகும்படி சபித்து கீழ்லோகத்திற்கு அனுப்பிவிட்டான். யக்ஷலோகத்திலிருந்து கீழே விழுந்த மாலி குஷ்டரோகத்துடன் மிகுந்த வலியை அனுபவித்ததுடன் பசிதாகத்தால் அலைந்து தவித்து இமயமலை சாரலில் சுற்றி திரிந்தான். ஆனால் அவனுக்கு சிவபெருமானின் ஞாபகம் எப்போதும் இருந்து வந்ததால் அவன் மார்க்கண்டேய முனிவர் ஆசிரமத்தை வந்தடையும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றான். அவருடைய ஆசிரமம் சத்தியலோகம் போலவும் அவர் ஒரு பிரம்மா போலவும் மிகுந்த தேஜஸுடன் அமர்ந்து கொண்டு இருந்தார். அவரை ஹேமமாலி நமஸ்காரம் பண்ணினான். அவரும் அவனுடைய நிலைமைக்கு காரணம் கேட்க அவனும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் கூறினான். அவனுடைய நேர்மையை மெச்சி அவர் யோகினி ஏகாதசியை பற்றி கூறினார். அவனும் முறைப்படி அனுஷ்டித்து மிகவும் அழகிய உருவத்துடன் யக்ஷலோகம் போனான். மேலும் யோகினி ஏகாதசி அன்று மிகவும் கடினமாக பட்டினி இருந்து ஒருவன் விரதம் அனுஷ்டித்தால் அவன் 88,000 பிராமணர்களுக்கு அன்னதானம் வழங்கிய பலனை அடைவதுடன் ஏகாதசி தேவியின் அருளில் மிகுந்த பக்தி உள்ளவர்களாக திகழ்வார்கள் என்று பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வரும் இந்த கதையை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் யுதிஷ்டிரரிடம் கூறினார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.